யுவி டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய புத்தகங்கள் வாசிப்போம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். படித்த கேட்ட எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கான்னா நிச்சயம் இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும், நம்மளை ஏதோ செய்யும். அப்படி சமீபத்தில் நான் வாசித்த ஒரு கதை என்னை ரொம்ப யோசிக்க வச்சது, பெரிய பேருண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கின்றதுக்காக இந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். உலகம் தொடங்கின நாளில் இருந்தே ஒரு கேள்வி உலகத்தோட போக்கை ரொம்பவே மாற்றி அமைச்சிருக்கு, ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. சாக்ரட்டிஸ் பற்ற வச்ச அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் தகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தாருன்னா யார் கடவுள் அப்படின்ற கேள்வி. உலகத்தோட தொன்மையான மொழி, தாய்மொழி, மிகச்சிறந்த மொழியான நம்ம தமிழ் மொழியில் ஒவ்வொரு சொல்லுமே ரொம்ப அழகானது. ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயுமே ஒரு குட்டி கதை ஒளிஞ்சிருக்குன்றான். கடவுள் அப்படின்ற சொல்லுக்குள்ள அதுக்கான பதிலும் இருக்கு. கடவுள் அப்படின்ற சொல்ல உடைச்சு பார்த்தோம்னா உள்ள கடந்து பார், கடவுளை உனக்குள்ள தேடு அப்படின்றதான் அந்த கடவுள்ன்ற சொல் நமக்கு சொல்லி கொடுக்குற அர்த்தம். சரி, கடவுள் யாருங்க அப்படின்னு கேட்டால் ஒரு குரூப் இவர் தாங்க கடவுள், இப்படி தான் கடவுள் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு துறவி கடை தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு முதலாளி தன்னோட வேலையால் போட்டு அடின்னு அடித்து துவச்சிட்டு இருக்காரு. அவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல. அந்த வேலையால் வலி தாங்க முடியாமல் அவமானத்தில் கதறான், துடிக்கிறான். அந்த துறவி பக்கத்தில் போய், ஐயோ அவனை ஏன் போட்டு அடிக்கிறீங்க, அவன் பாவம் இல்லை, வலிக்குள்ள, அவனை விட்டுருங்களேன் அப்படின்றான். அந்த முதலாளி கேட்கவே இல்லை, மேலே ஏற்பட்டு மிதின்னு மிதிக்கிறார். அந்த துறவி, ஐயோ பாவங்க, ரத்தம்லாம் வருது பாருங்க, அவனை விட்டுருங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்றார். அந்த முதலாளி காதலே கேட்கல. ஐயோ எனக்காக தயவுசெய்து அவனை விட்டுருங்களே, பாவம் இல்லை அப்படின்றாரு. அந்த முதலாளியோட கோவம் அந்த வேலையால் விட்டுட்டு அந்த துறவி மேலே பாயுது. உடனே அந்த துறவியை தூக்கி போட்டு அடின்னு அடித்து மேலே ஏறி மிதிக்க ஆரம்பிக்கிறார். துறவி கத்துறாரு, ஐயோ வலிக்குதே அப்படின்னு. பாவம் இல்லை, ஒரு துறவி இல்லை, பிச்சை எடுத்து வளர்த்த உடம்புல ஒரு சக்தி இருக்காது. அந்த துறவியால் வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு நினைவிலேருந்து கீழே விழுந்துறாரு. இதை கேள்விப்பட்ட மற்ற துறவிகள்லாம் ஓடி வந்து அவரை காப்பாற்றி மடாலயத்துக்கு கூட்டு போய் முதலுதவி சிகிச்சைலாம் கொடுத்து அவரை பார்க்குறாங்க. சிகிச்சை பார்த்த ஒரு துறவி அவரை கேட்குறாரு, ஞாபகம் வந்துருச்சா, உங்களால் பேச முடியுதா, எங்கே நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. கண்ணை மெல்ல திறந்த துறவி சொல்கிறாரு, ஓ நல்லா தெரியுதே, இவ்வளோ நேரம் என்னை போட்டு அடித்ததும் நீங்கள் தான், என்னை காப்பாற்றி இப்போ வைத்தியம் பார்த்ததும் நீங்கள் தான் அப்படின்றார். எவ்வளோ பக்குவப்பட்ட மனநிலை இது, எவ்வளோ பெரிய பேருண்மை இது. தனக்கு தீமை இழைச்ச ஒரு மனிதரையும் நன்மை செய்த ஒரு மனிதரையும் ஒரே தராசில் சமமாக வச்சு ஒருத்தரால் பார்க்க முடியுது அப்படின்னா அவர் ஞானி ஆயிட்டான்னு அர்த்தம். இதுக்கு மாறா மற்றவங்க நமக்கு செஞ்சது, பேசினது, செஞ்ச தீமைகளை நம்ம யோசிச்சு நமக்குள்ளேயே போட்டுக்கிறோன்னா நம்ம உடம்பையும் மனசை சேர்த்துக்கு எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். சாதாரண மனிதனை நம்ம அந்த நிலையிலிருந்து ஞானி நிலைக்கு நம்ம அடையணும்னா எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற நிலைமை வேணுன்ற இதே விஷயத்தை தான் திருமந்திரம் சொல்லுது. திருமூலர் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றார். அன்பு, பாசம், கருணை, பொறுமை, இரக்கம், எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கிறது, பாவிக்கிறது, மற்றவங்க செய்த தவறை எளிதில் மன்னிக்கிறது, இந்த மாதிரியான உயர்ந்த குணங்கள் நமக்குள்ளே இருக்குன்னா கடவுள் நமக்குள்ளே வாழ்கிறாருன்னு அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க யுவி டைரிஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் யுவி, பை.